ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் குறித்து பேச போகிறோம் அப்படின்னா 2 கொஸ்டின்ஸு. என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் சரண்டர் அப்படின்னு பண்ணும்போது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ஒரு அப்போஸ் பண்ணுற விஷயம் மாதிரி இருக்காதா? கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்றோம், அதுக்கப்புறம் நம்மளே ஏன் கேட்டு நிறைய விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எனக்கு புரியலை அக்கா, இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நீங்கள் நிறையா ஃபேஸ் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போதைக்கு நீங்கள் தனிமையாக இருக்கீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி கூட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் நான் ஆன்சர் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, சரண்டர் அப்படிங்கிறது நம்மளால் இந்த ஒரு விஷயத்தை இந்த 3D வேர்ல்டில் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கே தெரியும். அது பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு கரெக்டாக இதுதான், நம்ம தான் இந்த 3D வேர்ல்டில் எல்லா விஷயத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும், இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும், நமக்கு தான் பொறுப்பு இருக்குது, நம்ம நினச்சிட்டு இருக்க விஷயம் தப்பாக போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சார்ட் அவுட் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பெரிய பாரத்தையும் தூக்கி உங்கள் தலைமையில் வச்சுக்கிட்டதுனால தான் நிறையா குழப்பமான வாழ்க்கை உங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே எல்லாமே டிவைன் தான், அவர் தான் ஸ்டோரி எழுதுறாரு, ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அதனால் நம்ம சும்மா ஜஸ்ட்டு நம்ம இங்கே நடிக்க உள்ளே வந்திருக்கோம். இது எப்படி ரிசம்பிள் ஆகுதுன்னா, ஒரு பிக் பாஸ் மாதிரி தான். பிக் பாஸில் எப்படின்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே நடிக்கிறதுக்குன்னு சில கற்றுக் கொடுத்து உள்ளே அனுப்புகிற மாதிரி கற்றுக் கொடுத்தெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. உள்ளே இதுதான் உன்னோட கான்செப்ட், நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். இது ஆல்ரெடி அங்கே ஸ்கிரிப்டை எழுதிடுவாங்க. ஸ்கிரிப்ட் எழுதினது அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்கிரிப்ட் எழுதினதெல்லாம் இங்கே தெரியாது. ஏன்னா கடவுள் ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க, தெரியாது. இங்கே தான் கடவுள் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்மளே உள்ளே போய் நம்மளே சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட ஒரு, ஏன்னா அப்போ தான் லெசன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் உன் லைஃப்பில் நடக்க போது இப்படிலாம் நடந்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே கடவுள் சொல்லித்தரல. நம்மளே போய் நம்மளே அடிபட்டு நம்மளே கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதான் நீங்கள் உங்கள் சோல் லெசன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். அதனால் கடவுள் என்ன பண்ணுறாங்க, உங்களை களத்தில் இறக்கிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் அங்கே ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுறோம். இந்த 3D வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும், நம்ம தான் இங்கே முதன்மையான ஆள். நம்ம ஒரு ஆசைப்படுறோம் ஒரு விஷயத்த, அந்த விஷயம் நமக்கு வேறு விதமாக நடக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வேறு ஒரு மாதிரி தப்பாக போகிறது. இது எல்லாமே நம்மளால் தாங்க முடியாததுக்கு காரணம் இங்கே எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதனால் கடவுளோட லெசன் என்ன அப்படின்னா, இங்கே எதுவும் தன்னால் நடக்கிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சில பேர் வருவாங்க, சில பேர் கஷ்டம் கொடுப்பாங்க, சில பேர் போவாங்க, சில பேர் இருந்து வாழ்க்கையை டார்ச்சர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்மானால நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த கஷ்டத்தை கொடுத்துருக்கறனால சில லெசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு திரும்ப லெசன் கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க. இது இன்னும் ஹையர் டீப்பஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு. இதெல்லாம் நம்ம அப்புறமேல் பின்னாடி புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்மளை புரிஞ்சுக்கிற வழியை பார்ப்போம். ஏன்னா இதுவே நமக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் இன்னும் டீப்பர் சப்ஜெக்ட்லாம் போக வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி அலைன் ஆகி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் நான் புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். பாசிட்டிவாக வாங்க, இந்த பக்கம் பிடிச்சிட்டு வாங்க, கடவுளை பிடிச்சிட்டு வாங்க, நிறையா விஷயங்கள் உங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்ல நிறைய பேர் மாறுறீங்க. அது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய விஷயங்கள் இப்போ பெரிய மோசம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்ணீர் விட்டு அழுவுறீங்களா, ஏன் இப்படி ஆச்சுன்னு கடவுள்கிட்ட கேட்குறீங்களா, ஏன் என் லைஃப்பில் இப்படி ஒருத்தங்க வந்தாங்க, இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் என் லைஃபுக்குள்ளே இவ்வளோ பெரிய லாஸ், அது மாதிரி எது குறித்தும், ஏன் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி கார்மிக்காக இருக்காங்க, என் புள்ள, என் புருஷன், என் குடும்பம், நான் நல்லா இருந்தேனே, இப்போ என்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லையே, துணையற்று போய் நிற்கிறேனே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனை குறித்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்கிரிப்டை ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட்லேருந்து கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில லெசன்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அந்த மயக்கத்தில் நம்ம படிக்க வந்த படிப்பினையெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இதுதான் உண்மை, இங்கே சுற்றி இருக்கிறவங்க தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்க யாருமே உண்மை கிடையாது. எல்லாமே லெசன் கற்றுக்க வந்தவங்க தான். இவங்க தான் முக்கியம், இவங்க தான் நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. தனியாக தான் நம்ம வந்திருக்கோம், தனியாக தான் நம்ம போக போகிறோம். இடையில நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு மாயை மாதிரி, நீங்கள் கற்றுக்க வந்ததுக்காக சொல்லிக் கொடுக்க வந்த டீச்சர்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த லெசன் கற்றுக்கிற வரைக்கும் இவங்க தொடர்ந்து இருப்பாங்க. எப்போ நீங்கள் இன்னரில் அசென்ஷன் ஆகி உங்களுக்கு செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணி
இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் கிளியர் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஒரு அலைன்மெண்ட் ஆகும்போது 7 சக்ரா மெடிடேஷன்லாம் பண்ணும்போது அவங்க உங்கள் வைப்ரேஷன் மேட்ச் பண்ண முடியாமல் அவங்க வந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து கடவுளோட ஒரு சித்தம். அதனால தான் எந்த ஒரு மோசமான சுச்சுவேஷன் நடந்தாலும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள், சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே மாறி மாறி தான் நடக்கும். இதுலேருந்து லெசன் நம்ம கற்றுக்கிற வரைக்கும் அந்த பாடம் வந்து ரிப்பீட்டட் ஆகும். அதனால தான் பெரிய பெரிய விஷயங்களில் வந்து கண்ணீர் விட்டு அழுகாமல் நான் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் உள்ளே நுழைஞ்சா கூட சரி பண்ணணும்னு நினச்சா கூட தலைவலி தான் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் கடவுள்கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் மைண்ட் ஆகிடுவீங்க. அதனால தான் வந்து நான் வந்து சரண்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய கவலைகள், என்னோடய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டம் என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி வந்து காலைல எந்திரிக்கும் போதே சந்தோஷமாக கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கை நான் அழகாக முழிச்சு சந்தோஷமாக எந்திரிச்சிருக்கேன், நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேன். கடவுளுக்கு நன்றி சொல்லி தரையை கும்பிட்டுட்டு கடவுள் கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். நைட்டு படுக்க போகும்போதும் நான் ட்ராவல் பண்ணி வந்த அந்த பைக்காக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ண பொருளாக இருக்கட்டும், என்னோடய உடம்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவேன். இன்றைக்கி நல்லபடியாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயமும் எனக்கு ஃபேவராக இருந்தது. எனக்கு வந்து எனக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் படுக்காமல் அதை சொல்லாமல் நான் படுக்க போக மாட்டேன். அதனால வந்து எல்லாமே சரண்டர் தான். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமே வந்து நான் தான் பண்ணுறேன், நான் தான் சரி பண்ணணும், எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையெல்லாம் வந்து திருப்பி போட்ட மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அடிச்சுட்டே இருந்தது. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட பொறுப்பாக படைச்சிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்தில் ஒன்று பார்த்து நம்ம தான் அந்த சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், பத்திரிக்கை அடிக்க கொடுக்குறதா இருக்கட்டும், பத்திரிக்கை போய் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள ரூம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரூம் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த கீ கொடுக்குற வரைக்கும் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு டீம் கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரச்சனையெல்லாம் வந்து நமக்கு இருக்காது. நம்ம பாட்டுக்கு நேராக கிளம்புறோமா, சில பொறுப்புகள் மட்டும்தான் இருக்கும். அது வந்து கம்மியான பொறுப்புகள் தான் இருக்கும். அந்த பொறுப்பு மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணால் போதும். வந்து யாரை வாங்கன்னு கூப்பிடணும், முக்கியமானவங்களை கூப்பிட்றது, அந்த ஒரு கல்யாணத்துக்கு நடக்கிற அந்த சடங்குகள் முன்னாடி நின்று பார்க்குறது, கரெக்டாக நடக்குதா பார்க்குறது, வாங்கன்னு சொல்கிறது, சாப்பிட போங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து மேற்பார்வை பண்ணால் போதும். ஆனால் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே அவங்களே வந்து தனித்தனியாக அது இதுக்குன்னு ஆள் செட் பண்ணி அவங்க பார்த்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து நம்மளோட பிரச்சனைகளை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் பார்த்துக்குவாங்க. சின்ன சின்ன நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிட்டிவ்னஸ் கொண்டு வர்றது, அந்த மெடிடேஷன் பண்ணுறது, உங்களுக்கான வாக்கிங்கை ஃபிசிக்கல் கேர் பண்ணுறது, ஃபுட்டில் கேர் பண்ணுறது, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, நல்ல விஷயங்கள் கேட்குறது, நல்ல மனிதர்கள்கிட்ட இருந்து பேசுகிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது மூலமாக நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறையா புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பெரிய விஷயத்தில் நம்ம கடவுள்கிட்ட விட்டுட்டனால சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை மோல்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு வரும்போது செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் அழகாக சந்தோஷமாக உங்கள் வைப்ரேஷனை பாசிட்டிவிட்டியாக அந்த யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சியோட நீங்கள் அலைன் பண்ணும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக, ஏன்னா கடவுள் இதுதானே லெசனாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீ இப்படிலாம் இருந்தேன்னா நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கே கிடைக்கும். அதுக்கு உண்டான சக்தி உனக்குள்ளே தான் இருக்குது. நீ மாறும்போது இந்த உலகமே உனக்கு முன்னாடி மாறப்போகுது. பயங்கரமாக மேஜிக்கல் நடக்க போகுது. இதெல்லாம் வந்து கட்டுக்கதை கிடையாது, இதெல்லாம் உண்மை. அதனால் சரண்டரன் மோடு வேறு, மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் பண்ணி நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் அடையிறது வேறு. நீங்கள் பாசிட்டிவிட்டியாக கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வைப்ரேஷனை உங்கள் ஆள் மனசில் நீங்கள் பதிய வைக்கும்போது அந்த ஆள் மனசும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆகி நீங்கள் ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதனால் வந்து சரண்டரன்ஸ் வேறு, மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் வேறு. கடவுள் கொடுக்குற கிஃப்ட் தான் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பவர். அதனால் கடவுளோட லெசன் படிக்கும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஆசைப்பட்ட விஷயம் நம்மளால் நடக்கும். அதுக்கப்புறம் எல்லா விஷயமே சரண்டர் மோட்ஸ்க்கு. நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத நிறையா விஷயங்களை அவர்கிட்ட விட்டுருங்க. என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து சரண்டர் மோட்ஸ் தான் விட்டுட்டதுனால எதுவுமே நான் வந்து பெருசாக ஆசைப்பட மாட்டேன். பட் வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். நான் ஆசைப்பட்டு நான் அதை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன்மெண்ட் ஆயாச்சு. இந்த பிரபஞ்சத்துக்கு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்ஸ் கூட அலைன்மெண்ட் ஆனதுனால இனிமேல் அவங்களுக்கே எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். எந்த நேரத்தில் எது கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால் இதுக்குன்னு தனியாக நான் மேனிஃபெஸ்டேஷனோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு தேவைப்படலை. ஏன்னா என் லைஃபே வந்து ஃபுல்லாக டோட்டலாக கடவுள் எப்படிலாம் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டதுனால என்ன தனியாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அது எனக்கு தேவைப்படலை. பட் வந்து எனக்கு ப்ராப்பராக காலையில் எழுந்திரிச்சு
தண்ணி நிறையா குடிக்கிறது, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறது, ஆசனாஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, பிராணாயமா பண்ணுறது, அதுக்கப்புறம் EFT டெக்னிக் இதை இன்வால்வ் பண்ணுறது, அப்புறம் ஐ எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ஒன் மூமெண்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் என்னை இன்வால்வ் பண்ணிக்குவேன். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். மனசு சொல்கிற போக்கை கேட்டுட்டு உடம்பை விட்டுடக்கூடாது. அதனால் சும்மா கவலையில் இருக்கோம்னு அதிகப்படியாக அடிக்ஷனாக நிறைய உணவுகள், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஜாலியாக ஃபுட் சாப்பிடுவேன், ரெஸ்ட்ரிக்ட் ரொம்ப பண்ண மாட்டேன். பட் ஜாலியாக எனக்கு வந்து தெரியும், எனக்கு இந்த ஃபுட்டு வந்து அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிடவும் மாட்டேன். நான்வெஜ்ஜை நிறுத்திட்டேன். எனக்கே தெரியுது இந்த விஷயம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கடவுள் கொடுக்குற அந்த பாதையை நோக்கி போகும்போது நான்வெஜ்லாம் சாப்பிட்டா கடவுளோட அந்த டவுன்லோடு அது நெகட்டிவாக அது வந்து நம்ம பாடியில் வந்து தங்கும். அதனால் நான்வெஜ் நிறுத்திட்டேன். ஓன்லி எக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது ஏன்னா ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறதுக்காக. அது வந்து என்னோடய குருவோட கைடன்ஸ்னால அது மட்டும் அவங்களும் எடுத்துக்கிறாங்க, நானும் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் நான் வந்து என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் சொல்கிற பாதையை பிடிச்சி நான் போக ஆரம்பித்ததுனால என்னோடய வாழ்க்கையை வந்து மேஜிக்கலாக மாறுனுச்சு. அதுதான் எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடக்கும். கடவுளை பிடிச்சிக்கோங்க. நான் தான் ஒவ்வொரு ரீடிங்லேயும் சொல்லுவேன், கடவுளை நம்புங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. அவரை தவிர நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஜென்ரல் கைடன்ஸ் கொடுக்குறனால கடவுள் தனிப்பட்ட உங்களுக்குள்ளே இருக்காங்க. அவங்க உங்களுக்கான சரியான பாதையை காட்டுவாங்க. அந்த கடவுள் உங்களோட சோல் தான். கண்டிப்பாக இன்னருக்குள்ளே வாங்க. நிறைய பேர் வெளியில் கஷ்டப்பட்டுட்டு வெளியிலே நிற்கிறீங்க. உங்களுக்குள்ளே வாங்க. நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. யாரோ முக்கியம்னு நினச்சி போனீங்க, அங்கெல்லாம் அடிபட்டுச்சு வந்து நிற்கிறீங்க. யாரெல்லாம் நல்லவங்க நினச்சிங்களோ அவங்கெல்லாம் முகத்திரை கிழிஞ்சு இன்றைக்கி வந்து எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் தான் முக்கியம்னு எந்த இடத்துல நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அதுவும் ஒரு லெசன் தான். நீங்கள் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க, உங்களுக்காக தான் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. மற்றவங்களெல்லாம் வந்து வாழ்க்கையை உயர்த்தணும், அவங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக தான் நீ பிறந்திருக்க, அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கெலாம் போகாதீங்க. கடவுள் உங்களை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், உங்களை நேசிக்கணும், நீங்கள் தான் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதும் அதுவும் லெசன் தான். இந்த ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன்ஸ்லாம் கிடையாது. கடவுள் கொடுக்குற அழகான மேஜிக்கலான திங் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எதுக்கு அப்படின்னா சரண்டர் மோடுக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு செட்டே ஆகாத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல, நான் ஆசைப்பட்டவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம்ல, அந்த மாதிரி வந்து நடக்காது. நீங்கள் வந்து நல்லவங்கன்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஆனால் கடவுளுக்கு தெரியும்ல, இவங்க தான் உங்கள் வாழ்க்கைக்கு வரணும், இவங்க வந்து லெசன் கொடுக்கணும், லெசன் கொடுத்துட்டு இவங்களோட அந்த ஒரு இது முடிஞ்சிருச்சு, இவங்களோட டைம் முடிஞ்சிருச்சு, இவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியில் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஸ்கிரிப்ட் அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் மேஜரான ஒரு விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது இதுதான் நீங்கள் வந்து கடவுள் சொல்லி கொடுத்த லெசன்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் அந்த பக்கமும் அவங்களையும் உங்கள் பார்ட்னரையும் அவங்களையும் சரி பண்ணி கரெக்டான டிவைன் டைமிங்கில் சேர்க்கணுன்னா சேர்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு, ஒரு டீச்சர் மாதிரி ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அதுக்காக அவங்கள வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கணும், அந்த மாதிரி இப்போ ஒரு பர்சன் என் லைஃப்குள்ளே வரணும், நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னா அது வந்து நடக்காது. அதுக்கு வந்து நீங்களும் இன்னர் ஒர்க் பண்ணணும், கடவுளோட லெசன் கற்றுக்கணும். உங்கள் போர்ஷன் வந்து கரெக்டானதுக்கப்புறம் அவங்க போர்ஷன் வந்து அவங்க சில லெசன்ஸ் கற்றுக்கணும் இல்லையா, அதுவும் டிவைன் டைமிங் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை அவங்களும் கற்றுக்கணும். 2 பேரும் கற்றுக்கும் போது தான் நீங்கள் கற்றுக்கிட்டு முடித்தாலே அதோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வரும். 2 பேரும் கற்றுக்கிட்டு முடிச்சு இவங்க தான் வந்து அவரே கடவுளோட ஸ்கிரிப்டில் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா அது வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. பட் இந்த லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க, உங்களோட சோல் பார்ட்னர் தான் அப்படின்னு வந்திருந்தாங்க அப்படின்னாலோ ட்வின் ஃப்ளேம்னாலுமே சரி, லெசன் கற்றுக் கொடுத்துட்டு அவங்களோட ஜாப் முடிஞ்சுது, அவங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கே தெரிஞ்சிடும் கடவுளோட இது சித்தம் இல்லை போல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு உங்கள் நலனுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா
அது வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன்லாம் கற்றுக்கிட்டு அந்த சைட்லேயும் லெசன்லாம் கற்றுக்கிட்டாங்க. இதுதான் வந்து கடவுள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் லெசன் கற்றுக்கிட்டீங்க, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போகிறேன். இதுதான் வந்து கடவுள் வந்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கே செட் ஆகாத ஒரு பர்சனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இதில் வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் அதெல்லாம் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு உங்களை மாத்திர முயற்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய வருங்க, இவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்குள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் வாய்ஸு இன்ட்யூஷனே அதுவே சொல்லி கொடுத்துரும், உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற. அப்புறம் நீங்களே விட்டு போயிடுவீங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு உங்களோட சின்ன சின்ன ஆசைகள்லாம் அது வந்து வைப்ரேஷன் போட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நான் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விசுவலைசேஷனோட ஒரு ஜாலியாக ஒரு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் அதுவும் வந்து ஒரு எனர்ஜி வைஸ் ஃபீலிங் வைஸ் நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் வரும். மேனிஃபெஸ்டேஷன் வேறு, சரண்டர் மோடு வேறு. கடவுள்கிட்ட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என் வாழ்க்கையில் பெருசு சின்னது அப்படின்லாம் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட்லாம் நான் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில் எல்லாமே வந்து கடவுள் தான் நகர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போனதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப சூப்பராக மாறினுச்சுங்க. அது வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அது பாட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா இல்லை வந்து ஃபேமிலி கூட இருக்கீங்களா அப்படின்னு. நான் வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் சிங்கிளாக தான் இருந்தேன். மைண்ட் அளவில் எல்லாருமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் வந்து வெளியில் உள்ளவங்களெல்லாம் வந்து நான் கர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி வந்துட்டாங்க, எனக்கு இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு ஏன் வந்துச்சு, எனக்கு ஏன் இவங்க வந்தாங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன் இன்னர் ஒர்க்குக்கு போல். பட் வந்து வேகமாக முதுகில் வச்சு எனக்கு வந்து கடவுள் வந்து லெசன் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே வர ஆரம்பித்தேன். எனக்குள்ளே இன்ட்ராஸ்பெக்ஷன் போக ஆரம்பித்து நான் யார், எனக்கு செல்ஃப் லவ் கொடுத்து நான் என்ன முக்கியத்துவம் கொடுத்து நான் நிறையா விஷயங்கள் கடவுள் பாதையை பிடிச்சி அவர் சொன்ன அது என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்க வந்திருக்கோ என்னோடய சோல் எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அந்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிய வச்சு கற்றுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாமே மாறினாங்க. நான் நினச்சேன் அவங்களால தான் என் வாழ்க்கை போச்சுன்னு, இல்லை என்னால் தான் வந்து அவங்கெல்லாம் அப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகி தெரியுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் மாறினேன், என்னை சுற்றி உள்ளவங்க வந்து மாறினாங்க. மாற முடியாதவங்க என் வாழ்க்கையை விட்டு வெளியில் போனாங்க. அதுக்கப்புறம் லைஃப் வந்து ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கடவுள் வந்து இதுதான் என்னோடய லைஃப் பர்பஸ். நிறையா பேருக்கு வந்து நான் வந்து ஒரு மோட்டிவேட்டராக, ஒரு ஹீலராக, ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சராக, டேரோ ரீடராக இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து கடவுளோட ஒரு இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டா தானே நான் வந்து உண்மையாக என்னோடய ரீடிங் வந்து நான் கொடுக்க முடியும். நான் வந்து போலியான ரீடிங்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நான் அனுபவிக்கணும், நான் ஃபஸ்ட்டு படிக்கணும் லெசன். நான் படித்தா தான் மற்றவங்களுக்கு லெசன் சொல்லி கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு டீச்சரோ ஒரு பிஹெச்டி ஆன ஒரு ப்ரொஃபஸரோ எல்லாமே வந்து அவங்க லெசன் படித்தா தான் மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியும். அதனால தான் கடவுள் எனக்கு நிறையா லெசன் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் நிறையா பேருக்கு பண்ணுறேன், அது நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகுது. அதனால் நீங்கள் எந்த ரீடிங் என்னோடது கேட்டாலும் உங்களோட லைக்கு, உங்களோட ஷேர், உங்களோட கமெண்ட்ஸ் இதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நான் பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். நான் வந்து ஆத்மாத்மமாக பண்ணுறேன், ரொம்ப விரும்பி பண்ணுறேன். அது உங்கள் எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பார்க்குற வியூஸும் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால பார்க்குற கமெண்ட்ஸு, லைக்ஸு இதுவும் வந்து நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.